கல்வி சொல்லல்ல ஆயுதம், இதான் என்னுடைய தலைப்பா வச்சிருக்கிறேன். கல்வியே ஆயுதம் தான், வேறு வார்த்தைகள்ல பேசிட்டு இருக்கிறேன். இந்த கல்வி அப்படிங்கிறது அதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்லுது. சூர்யா சார் சொன்னாரு, அகரத்துடைய ஒன்லைனர் தான், அறம் செய்ய விரும்பு. அன்பா அறிவா அறமா அப்படின்லாம் பட்டிமன்றம் நடத்துவாங்க. நான் எப்போதுமே நம்பக்கூடிய ஒன்று, அறம் ஆக சிறந்தது. ஒரு மனிதனை அறம் சார்ந்து நாம வளர்க்கிறோம்னா அதை விட வேற ஒன்று சமூகத்திற்கு தேவையில்லை. பெரிய வெற்றியாளர்கள் இருப்பாங்க, அன்போட இருக்கலாம், அறிவோட இருக்கலாம். வள்ளுவ பெருந்தகையே அன்பையும் அறிவையும் அறத்துப்பால்ல தான் வச்சிருக்கிறாரு. இதை உள்ளடக்கியதாக அறம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு அறம் வாய்ந்த 6700 பிள்ளைகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. சமூகத்தின் மீது சக மனிதனை நேசிக்கக்கூடிய அந்த சக மனிதனை நேசிக்கிறது தான் அறம் நான் நினைக்கிறேன். சக மனிதனை நேசிப்பதன் மூலமாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அறம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் சூர்யா சார் அவரோட உயரத்திலிருந்து யோசிச்சாரு. இன்னைக்கு 6700 பேர். இதற்கு முன்னதாக நண்பன் ஞானவேல் வாழை அப்படின்லாம் தொடங்கி பல ஆண்டுகளாக சக மனிதனை நேசிப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாயிட்ட ஒரு காலத்துல சக மனிதனை நேசிப்பது தான் சமநீதின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் சமூக நீதினு நினைக்கிறேன். இதுல எந்த அரசியலும் நான் சொல்லல. சக மனிதனை நேசிக்கக்கூடிய நிறைய மனிதர்களை உருவாக்கி இருக்க அறம்.